உங்களை மாதிரி 1000 கோடி கொடுத்து ஒரு கூட்டணி கட்சி உருவாக்குறதுக்கு எல்லாம் காசு இல்ல. டிவிக்கு இல்ல, குதிரை பேல பண்றதுக்கு முதல் காசு இல்ல. இங்க 2 லட்சம் ரூபாய் இல்லாம எம்எல்ஏ ஆயிட்டு வந்திருக்கோம். ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல 1 ரூபாய் கொடுக்கல, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன், ப்ரூவ் பண்ணுங்க நண்பர்களே, சொல்லுங்க. நம்ம ஓட்டு காசு கொடுத்தோமா? 3 வேளை சாப்பிட்டோம், ஒன்னா சேர்ந்து ஓடணும், ஜெயிச்சோம், அவ்வளவுதானே வரலாறு. நீங்க எங்க இருந்து இறக்குனீங்க? திரு மோகன் அவர்களுடைய எம்எல்ஏ மோகனுடைய பிள்ளை அமைச்சிங்களே, 100 கோடி ரூபாய் மொத்தமா செலவு பண்ணார். 5000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாரா? 19,000 ஓட்டுல வில்லிவாக்கத்துடைய பெண்களும் இளைஞர்களும் என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்களே, அது 1 ரூபாய் காசு கொடுத்து நான் வாங்கல. மக்கள் அன்பையும் நம்பிக்கையும் தலைவர்கிட்ட கொடுத்தாங்க, அதே மாதிரிதான் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கு நான் எப்பயும் உண்மையாவும் நேர்மையாவும் உறுதியுடன் இருப்பேன். இந்த 10 நாள் நான் ஏன் பேசல தெரியுமா? 108 தொகுதி ஜெயிச்ச பிறகு என்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல தலைவர் ஜெயிக்கிறாரோ அன்னைக்கு தான் பேசணும்னு நினைச்சேன். அதான் அடுத்த நாள் வந்துட்டேன். அதுவும் நான் நன்றி சொல்ல மட்டும்தான் வந்தேன். நேத்து தலைவர் முன்னாடி நின்னுகிட்டு பொய்யா பேசினார் பாருங்க, அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் வில்லிவாக்கத்துல கூட்ட போடு. இது பதிலாம் கிடையாது, எல்லா உண்மையும் இந்த 10 நாள் இந்த திமுகவும் அதிமுகவும் என்னெல்லாம் சேர்ந்து தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சது சொல்லி ஆகணும். நம்ம சொல்லணும்ல மக்களுக்கு, நம்ம கட்சிக்காரங்களை புரிய வைக்கணும்ல. நமக்கு ஆளுங்கட்சி ஆனவனே தலையில கர்வம் கிடையாது. நம்ம மக்கள் கிட்ட எளிமையா இன்னைக்கும் உறுதியா நிக்கிறோம். எதிரி கட்சியா நாங்க பாக்குறது. அதனாலதான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக எங்கள் தலைவர் உங்கள் வீடு தேடி வந்தார். முதலமைச்சரான பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி வந்தார். அகங்காரம் அல்ல, தமிழக மக்களுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். உங்களை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய தோல்வி தேர்தல் அரசியலோட முடிஞ்சிச்சு. நாங்க வெற்றி பெற்றோம், எங்களுக்கு கர்வம் கிடையாது. ஆதவர்ஜுனா கர்வம் கிடையாது. ஆனால் எங்கள் தலைவரை தொட்டா நாங்க பதில் சொல்லுவோம். அதை சும்மா இருக்க முடியாது, அதை நாங்க அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அது மக்களை தொட்ட மாதிரி. உண்மைகளை சொல்லணும். நாங்க பொய்யா சொல்லல. என்ன நடந்துச்சோ எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நாங்க தப்பு செஞ்ச மாதிரி சொல்லக்கூடிய அவதூறுகளுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டோம், அதிகாரம் வந்துருச்சு. ஆனா அந்த அதிகாரம் மக்களுக்கானது நாங்கள் உறுதியோட இருக்கிறோம். ஒவ்வொரு தனிநபருக்கானது கிடையாது. அந்த அதிகாரம் பணபலத்தை உருவாக்குவது அல்ல. நன்றி அறிவிப்பு கூட்டத்தை முன்னாடி சொல்லுவாங்க பொதுவா எல்லா கட்சியும். நாங்க பண்ணது என்னன்னா, நேரா போய் கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு எல்லாரும் வாங்க, எல்லா டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரிஸ் வாங்க, போலீஸ் கமிஷனர் வாங்க, எல்லாம் போயிட்டு நான் 30 நாள் வீதியா நடந்தேன், எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும், இந்த ஃபைல புடிங்க, 10 நாள் டைம் இருக்கு, இதை எல்லாம் சரி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அரசு ஊழியர்கள் உங்களுக்கு என்ன தேவை? ஆர்டர் போடல ஆதவர்ஜுனா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, 10 நாள்ல அதை செஞ்சு கொடுக்கிறோம். ஆனா இங்க நல்ல ரோடு வேணும், நல்ல தண்ணி வேணும், டாஸ்மார்க் 5 கடைக்கு மேல இருக்கக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குமா கொண்டு போயிடுங்க, ட்ரக்ஸ்ங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா போடுங்க, காவல்துறையில சிசிடிவி கேமரா பதிவு பண்ணுங்க, என்கொயரி வந்தா கூட பதிவு பண்ணுங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தோழர்களோ இளைஞர்களோ யாரும் அதிகாரத்தை தவறா பயன்படுத்த மாட்டாங்க. திமுக மாதிரி நான் உறுதி கொடுக்கிறேன், நான் சத்தியம் சொல்றேன். என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க. திமுக செய்த ரவுடிசமோ, திமுக செய்த கான்ட்ராக்ட் தொழிலோ, திமுக செய்த இந்த பண அரசியலோ நம்ம செய்ய மாட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு வேலை செஞ்ச எங்க கட்சிக்காரர்கள் எப்படி பாத்துக்கணும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அரசுடைய நிர்வாகத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் தலையிடாது. எங்க தலைவர் சொன்ன மாதிரி தான், 1 ரூபாய் நாங்க டச் பண்ண மாட்டோம், அந்த பணம் எங்களுக்கு வேணாம். இந்த வேலை பார்த்தாங்க என் கூட இளைஞர்கள் வேலை பார்க்கும்போது அவங்க சம்பளம் 10,000 12,000 வேலை பார்த்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நான் திருப்பி வேலைக்கு போறேன்னு போயிட்டாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். என்கிட்ட இருந்து அண்ணா காசு கொடுனான்னு கேட்கல யாரும்.